friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சத்தான கருவேப்பிலை பொடி. நல்ல இட்லி தோசையோட வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. அதை விட நல்ல சுட சுட சாதத்தோட கருவேப்பிலை பொடி சேர்த்து நல்லா கொஞ்சம் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். ரொம்ப நல்ல வாசனையாகவும் ரொம்ப சுவையா இருக்கும். கருவேப்பிலை ரொம்ப சத்தானது, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது தமிழ் சமையலில் கருவேப்பிலை கண்டிப்பாக நிறையாவே சேர்த்துக்கிறோம். தாளிப்புக்கு கருவேப்பிலை இல்லாமல் நம்ம தாளிக்கிறதில்ல. பட் என்ன பண்ணுறோன்னா, தாளிச்செல்லாம் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சாப்பிட்றோம். அந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பிட்றதில்ல. இதுவே நம்ம கருவேப்பிலை சட்னியாவோ இல்லை கருவேப்பிலை பொடி செஞ்சுக்கிட்டால் நம்ம மிஸ் பண்ணாமல் கருவேப்பிலை நல்ல குவான்டிட்டி நம்ம ரெகுலராக சாப்பிட்ருவோம். கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. நம்ம ஸ்கின்னுக்கு ஹேர்க்கெல்லாம் ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி அதிகப்படுத்தும், நல்ல அயன் சத்து இருக்குது. ஸோ நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை பொடி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டான கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, நல்லா வெள்ளை உளுந்தம்பருப்பு முழு உளுந்து எடுத்து சேர்த்துக்கிறேன். இதனால் கொஞ்சம் வறுத்து விட்டுறலாம். உளுந்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கிற 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வறுத்து விட்டுறணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், 1 டீஸ்பூன் சீரகம், குமின், ஒரு 10 வரமிளகாய். இந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லி, சீரகம், வரமிளகாய் இதெல்லாம் நல்லா செவக்க வாசனை வர வரைக்கும் நல்லா வறுபட்டுறணும். அதுவும் அந்த உளுந்தம்பருப்பு வறுபடுற வாசம் செமையாக இருக்குங்க. இந்த மல்லி, சீரகம் எல்லாம் சேர்ந்து இந்த கருவேப்பிலை பொடியில் நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வறுத்தா நல்லா பாருங்கள், எல்லாம் நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். 4 கைப்பிடி கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து நல்லா ஆற விட்டு வச்சுருக்கு. ஸோ அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3-4 நிமிஷம் கருவேப்பிலை நல்லா வறுத்து விடணும். கருவேப்பிலை ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வறுக்க வேண்டாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. ஸோ நல்லா கருவேப்பிலை ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் இருந்தாலும் சரி, கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 2 சிட்டிகை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருவோம். சரி இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ உப்பும் சேர்த்தாச்சு. இனி நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்க வேண்டாம். இப்படி கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கிற மாதிரி பொடிச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துடணும். அவ்வளோதான். நல்லா சுவையான சத்தான கருவேப்பிலை பொடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அதை விட சுட சுட சாதத்தோட இந்த கருவேப்பிலை பொடி சேர்த்து கொஞ்சம் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தோசை செய்யும்போது இந்த கருவேப்பிலை பொடி மேலே தூவி விட்டு பொடி தோசையாக செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நம்ம வறுவலெல்லாம் செய்யும்போது, வாழைக்காய் வறுவல், கத்திரிக்காய் வறுவல் இதெல்லாம் செய்யும்போது இந்த பொடியை கடைசியாக தூவி விட்டு கிளறி விட்டு இறக்குனா ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. ரொம்ப நல்ல வாசனையாகவும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கருவேப்பிலை பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை பொடி எவ்வளோ நாள் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எண்ணெய் விட்டு வறுத்துருக்கிறேன் அந்த பருப்புகளெல்லாம். ஸோ இது ஒரு 15 to 20 days வரைக்கும் தாங்கும். இதுவே நம்ம ட்ரை ரோஸ்ட் எண்ணெய் விடாமல் வறுத்து செஞ்சோம்னா ஒரு 3 months வரைக்கும் வச்சுக்கலாம்.
இங்கே வந்து எண்ணெய் விட்டு வறுத்துருக்கேன், கொஞ்சம் வாசனையும் சுவையும் கூடுதலாக இருக்குங்கிறதுக்கு வேண்டி. அது உங்கள் விருப்பப்படி எண்ணெய் விட்டோ விடாமையோ நீங்கள் வறுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் ரெண்டுமே. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.